என்னதான் வடை பச்சி போண்டான்னு செஞ்சாலும் இந்த சமோசாவுக்கு ஈடுனா எதுவுமே இல்லைங்க. பெரியவர்கள்லேருந்து நம்ம சின்ன பசங்க வரையுமே நம்ம வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரே ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா சமோசா தாங்க. இந்த சமோசாவை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு மாவு பிசைஞ்சு அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி எடுக்கும்போது அதை ஷேப்பே வராது. அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குங்க சமோசா செய்கிறதுக்குன்னு. இந்த சமோசா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கை வலிக்க மாவு பிசைய தேவையில்லை. அதே சமயத்தில் கடாயில் போட்டு மசாலாவை வதக்கவும் தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சமோசா உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரொம்ப ஈஸியாகவும் சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வந்து உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் கரண்டி வச்சு இப்படி மசியும் போது நல்லா மாவு மாதிரி நல்லா மசிஞ்சு கொடுக்கணும். இது போல் எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா மசிச்சு விடுங்க. மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. இது போல் நல்லா கலந்து விடுங்க. அப்போது ஈஸியாக ரெடி ஆகி வரும். இப்போது நமக்கு வந்து உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மசாலா சேர்க்கணும். 2 வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வந்து 1 பச்சை மிளகாயை வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் காரத்துக்கு வந்து 1 பச்சை மிளகாய் போதும். இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்புங்கிறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். அதில் கல் உப்பில் வந்து தண்ணியை சேர்த்துட்டு இப்போது நம்ம ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடணும். ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. கரண்டி எடுத்துகிட்டு நல்லா கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா கையில் வச்சு பிசையும் போது தான் நல்லா மசாலாவெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போது நான் வந்து பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது நமக்கு வந்து சமோசாவுக்கு உள்ளே வைக்கக்கூடிய மசாலா ரெடிங்க. சமோசா சீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து கை வலிக்க மாவெல்லாம் பிசைய தேவையில்லைங்க. இந்த மாதிரி கடையில் விற்கும். இந்த ஒரு சீட்டோடைய விலை பார்த்திங்கன்னா ₹1.70 தாங்க ஆகுது. இதுக்கு சமோசாவில் வந்து சைடெல்லாம் ஒட்டுறதுக்காக நம்ம வந்து கம் ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு வந்து ஒட்டக்கூடிய அந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம வந்து சமோசா சீட்டை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து இந்த மாதிரி கார்னர் அப்படி இந்த மாதிரி இப்படி நான் மடிக்கிறது போல் நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு மாவெல்லாம் பிசைய தேவையில்லைங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை எடுத்து இந்த மாதிரி கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து நம்ம ஒட்டும்போது டக்குன்னு ஒட்டிக்கும். இந்த மாவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவுலலாம் வந்து இது பண்ணிடக்கூடாது. மைதாவில் சேர்த்தா தான் டக்குன்னு ஒட்டும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்டில் சுகாதாரமாக நல்லா ஹைஜீனிக்காக நம்ம வந்து சூப்பரான சமோசா வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இது போல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கிட்டத்தட்ட எனக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சமோசா வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. 5 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். 2 சைடு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு மைதா பேஸ்ட்டை வந்து கார்னர் எல்லா சைடும் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா டக்குன்னு போய் ஒட்டிக்கும். இது தாங்க சமோசா போடுறதுக்கு உண்டான மெத்தடு. இது வந்து டீக்கடை மாஸ்டர் சொல்லி கொடுத்த ரகசியங்க. எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புலே வந்து சமோசா வந்து போட்டுட்ருக்காங்க. பெரிய கடை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட தான் இந்த ஷீட் வந்து வாங்கியிருந்தேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய மால்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஷீட் வந்து கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இதை டக்குன்னு வாங்கி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. இதே போல் எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் வந்து நல்லா மூழ்கி வேகிற மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். இப்போது நல்ல எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவும் வந்து சூடாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டதும் இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே வந்து வேகும், மசாலாவும் வேகும், மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
இப்போது நான் வந்து 4 போட்டிருக்கேன். என்னுடைய கடாய்க்கு ஏற்ற மாதிரி 4 போட்டிருக்கேன். சமோசா சீட் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸுங்க, நல்ல பெரிய சமோசா. அதனால் நான் வந்து 4 போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் ஈவனாக கலர் வந்து நல்ல மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னிறமான கலரில் நம்ம வந்து டீ கடையில் வாங்கி சாப்பிட்ற கலரில் வந்துருச்சுங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. சட்டுன்னு குறைவான நேரத்தில் வந்து சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சமோசா சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் 10 நிமிஷத்தில் நல்ல மொறுமொறுன்னு சூப்பரான டீ கடை சமோசா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.